அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதமும் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்வு நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த நாளிலே இந்த கூடுகைக்கு காரணமாயிருக்கிற குடும்பத்தார் யாவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், முன்பு வாசி கேட்ட திருமறை பகுதி, அதிலே 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும், வசனத்தின் முதற் பகுதியையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சுவாமி, இந்த அற்புதமான கூடுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த கூடுகையிலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று நாடி செபிக்கின்றோம். குறிப்பாக சுவாமி, சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த கூடுகைக்கு காரணமாக இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். சக்திப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். சுவாமி, உம்முடைய வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தைகள் சொன்னதை செய்யாமல் திரும்புவதில்லை என்று திருமறையை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு குடும்பத்தாரின் கூடுகையை பங்கெடுத்திருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படி என்று யாருக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு, தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு உரைக்கிறார் என்று சொன்னால், கோரேஸ் என்ற மன்னனுக்கு, கோரேஸ் என்ற மன்னனுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம். இந்த கோரேஸ் என்ன பியூட்டின்னா, இஸ்ரவேல் அல்லாதவன், இஸ்ரவேல் அல்லாதவன். அவனை பார்த்துதான் கடவுள் என்ன சொல்லுகிறார்? உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற சொல்ற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே. அன்பானவர்களே, இறைப்பணியின் பாதையிலே அநேகரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு உண்டு. அதுல சிலருடைய பெயர் மறந்து போகும். 2வது வாட்டி அல்லது 3வது வாட்டி அவர்களை சந்தித்து பெயரை கேட்கும் போது, என்னங்கய்யா அதுக்குள்ள என்னுடைய பெயரை என்னட்டீங்களா, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பெயர் சொல்லி அழைக்கிறதுங்கிறது அது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், உரிமையை வெளிப்படுத்துகிறது. அவர் பேரை சொன்னாலே ஏதோ நம்ம மேல ஒரு அக்கறையா இருக்கிறான். அப்ப ஒரு பேரை சொன்னாலே நமக்கு அவனிடத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. பெயரை சொல்லுகிறது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பேசுகிற நபருக்கும் பேசுகின்றவருக்கு இடையே உள்ள ஒரு உறவு நிலையை காட்டுகிறது. உறவு நிலையை காட்டுகிறது. அப்போ பெயர் சொல்லி அழைப்பதற்கு அவ்வளவு வலிமை இருக்கு. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. பெயருக்கு பின்னாடி இப்படி இருக்கு. ஆனால் ஆண்டவர்
சொல்லுகிறார், கோரேசு சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். அப்போ எப்பா இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலின் மட்டுமல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பேரை மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒவ்வொருடைய பெயரையும் கடவுள் என்ன செய்து வைத்திருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். கடவுள் நேரடியாக பழைய பாட்டிலையும் புதிய பாட்டிலையும் கடவுள் நேரடியாக பெயர் சொல்லி அழைத்த பல நிகழ்வுகளை நான் பார்க்க முடியும். அதுல ஒன்று யார் என்று சொன்னால் ஆதாம் பெற்றோர் என்று பாருங்க. கடவுள் அழைத்தார், ஆதாமே நீ என்ன செய்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? அதே போல புதிய பாட்டுல பாருங்க, கடவுள் ஒருத்தனை பேரை சொல்லி அழைச்சாரு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுல என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். இப்படி பெயர் சொல்லி அழைக்கிற நிகழ்வுகள் பார்க்கிறோம். அப்போ கடவுள் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை எப்படி அழைக்கிறார்? சும்மா உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிடல, உரிமையோடு, அக்கறையோடு, நம்மேல் உள்ள முக்கியத்துவத்தோடு, நெருங்கிய உறவு நிலையை வெளிப்படுத்தும் முகமாக கடவுள் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி நம்மை அழைத்து தெரிந்தெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு சாட்சியாய், அவருக்கு பிள்ளையாய் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். பேருக்கு அவ்வளவு வலிமை. ஹோம் ஸ்டெப் என்ற ஒரு மில், அந்த மில்லுக்கு சார்லஸ் சவாஸ் என்ற தொழிலதிபர் விசிட் பண்றார். கிட்டத்தட்ட 800 பேர் அந்த தொழிற்கூடத்துல கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. இந்த முதலாளி, இந்த செல்வந்தர் தொழில் அதிபர் போறாரு கம்பெனிக்குள்ள. போய் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் கை குலுக்கி பேரை சொல்லி பேசுறார். பேரை சொல்லி உரிமையோடு கூப்பிட்டு பேசுகிறார். 800 பேர்ல என்ன சொல்றாங்கன்னா 500 பேருக்கு பேர் அவர் சொன்னார். எத்தனை பேருக்கு பேரு? 500 பேருக்கு பேரை அவர் மண்டையில ஏற்றி வச்சிருந்திருக்கார். நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ அதை விட கடவுள் பெரியவர் அல்லவா? அவருடைய படைப்பு எல்லாம், படைப்பின் மகுடமே மனிதருடைய தம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை அறிந்து வைத்து பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, சொல்லுகிறார், அதான் 4வது வசனத்தின்படி, பெயரை சொல்லி அழைப்பது மட்டுமல்ல, ஏதோ உரிமையோடு கூப்பிடுகிறார் என்பதோடு நிறுத்தி விடுவதில்லை, ஏதோ அக்கறை காட்டுகிறார் என்பதோடு நின்று விடுவதில்லை, முக்கியத்துவம் கொடுக்கிறது மாதிரி கொடுத்து விட்டு நின்று விடுகிற ஆண்டவர் அல்ல, நெருங்கிய முறையை வெளிப்படுத்தி விட்டு அமைதி காக்கிற தெய்வம் அல்ல. அவர் கோரேசுக்கு என்ன சொல்லுகிறார்? வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பாருங்க, சொல்லுகிறார், உடைப்பேன், முறிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? நான் உடைத்து போடுவேன், நான் என்ன செய்வேன்? முறைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். நீங்க நேரத்துல எவ்வளவு முயற்சித்து பார்க்கிறேன், ஐயா, என்ன பயங்கர என்ன இருக்கு? தடையா இருக்கு, இடைஞ்சலா இருக்கு, முன்னேறி போக முடியல, அப்படி என்று நாம் அநேக நேரத்துல அங்கலாய்க்கிறோம். ஆனா கோரேஸ் சொல்ல, ஒரு பர்பஸோட கோரேஸ் அழைக்கிறார். அந்த பர்பஸுக்காக அவன் வாக்கு கொடுக்கிறார். எது வந்தாலும் கவலைப்படாது, பாரு, நான் உடைப்பேன், முறிப்பேன். எப்படி? பார்க்க கூடாத இடத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும், கண்களுக்கு தெரிகிற இடத்துல இருக்கிற புதையல்களையும் நான் என்ன செய்வேன்?
உனக்கு கொடுப்பேன். அதாவது என்ன இதனுடைய அர்த்தம்? அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அந்த காலத்தில் இருக்கிறதுங்கிறது என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாத இடத்திலே இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபுடத்தில் இருக்கிற ஒளிபுடத்துல புதையல் இருக்க முடியுமா? வெளிச்சம் இருக்கும், அந்த இடத்துல புதையல் இருக்க தெரியாது. இருந்தா யாராவது என்ன செய்து போயிடுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த புதையலும் எப்படிதான் இருக்கும், மறைமுகமா இருக்கும். ஆனா தம்முடைய மக்களுக்கு கண்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ப பார்க்க கூடாத இடத்திலும் பார்க்கிற இடத்திலும் மறைந்திருக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் உனக்கு நான் என்ன செய்வேன், உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இதே வாக்கைதான் கடவுள் இந்த நாளிலே இந்த கூடுகையிலே பங்கெடுத்திருக்கிற நமக்கும், குறிப்பாக இந்த கூடுகைக்கு காரணமாக இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருகின்றார். நான் எப்படி உங்களை சும்மா நான் இது பண்ணி வைக்கல, உங்களை பெயர் சொல்லி அழைத்து நான் என்ன செய்திருக்கிறேன், உங்களை தான் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பார்க்க கூடாத நிலையிலே இருக்கிற ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறேன். அப்போ ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. நான் நம்புகிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. என்னை பற்றி அறிந்த கடவுள், என்னை பற்றி அறிந்த கடவுள் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னார், நிச்சயமா இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக்க முடியும். நான் நம்புகிற ஆண்டவர் நான் தான் அறிந்திருக்க வேண்டியதில்லை, கடவுள் என்னுடைய பெயரை நான் தொழுது சேவிக்கிறவரை ஆராதிக்கிறவர் என்னுடைய பெயரை அறிந்திருக்கிறார், என்னை பற்றி அறிந்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாய் இந்த கோரேசு கொடுத்த வாக்குறுதியை, கோரேசனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின வாக்குறுதியை ஆண்டவர் நம் மூலமும் நிறைவேற்றுவார். ஆகவே நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தேவை. நான் யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஸ்கூல்ல தான் டீச்சர் கூப்பிடுவாங்க, 50 பேரையும் சொல்லி கூப்பிடுவாங்க. எப்படி எப்படி ரெஜிஸ்டர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. அந்த ரெஜிஸ்டர்லயும் முன்னாடி எல்லாம் ரெஜிஸ்டர்ல பேரை வாசிக்காம ஸ்கிப் பண்ணி போகும்போது அந்த மாணவனுக்கு என்ன வருது, வருத்தம் வருகிறது. ஆனா கடவுளே நமக்காக ரெஜிஸ்டர் வச்சிருக்காரு, நம்முடைய பெயர்களை அறிந்திருக்கிறார். அவரெல்லாம் பார்த்தெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, பெயரை அறிந்திருக்கிறார். யாருடைய பெயர் என்ன செய்யாது, ஸ்கிப்பு ஆகாது, ஸ்கிப் ஆகவே செய்யாது. ஆகவே அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை அறிந்திருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். எனக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை, கண்களுக்கு பார்க்கக்கூடாத நிலையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயம் தருவார் என்ற நல்ல நம்பிக்கையோடு நாம் இந்த பயணிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டி வைப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.